சிறகடிக்க ஆசை உண்மையிலே நேற்று எபிசோடு செம்ம காமெடியாக இருந்தது. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் வீட்டில் எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம் அந்த எபிசோடை பார்த்து. முக்கியமாக மனோஜ் தான் அல்டிமேட். அதில் அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வச்சுட்டாங்க, எனக்கு அது சூனிய முட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயந்துக்கின்னு பரிகாரம் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, விஜயா மஞ்சள் சாரி தலையை விரித்து போட்டு அந்த கையில் அந்த தீச்சட்டி எடுத்து அவங்க பரிகாரம் பண்ணுறாங்க. நம்ம மனோஜ் மேலே பனியன் போட்டு கீழே அந்த வேப்பில மாதிரி கட்டி ஃபுல்லாக அந்த தீச்சட்டி கையில் கொடுப்பாரு பாருங்க. ஐயோ, கையில் சூடு தாங்க முடியலன்னு அப்படியே கடகடன்னு ஓடி போய் 3 ரவுண்டு சுற்றிட்டு வர்றாரு. உடனே விஜயா, டே இது என்னடா இது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் சுற்றக்கூடாது, ஒழுங்காக வாடா அப்படின்னு. இது செம்ம காமெடியாக இருந்துச்சு. மனோஜ் பண்ண ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செம்ம காமெடியாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து இந்த மாதிரி மீனாக்கு ஒரு க்யூட் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாரு. என்னென்னா மீனா புதுசாக இப்போ ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறாங்கல்ல, கல்யாண ஆர்டர், அதுக்காக கார்டு ஒன்று ரெடி பண்ணுவார். மீனா பூவங்காடி அப்படின்னு போட்டு அந்த நம்பர் போட்டு ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுருப்பார். அதை வாங்கி இந்த மாதிரி மீனா கிட்ட கொடுப்பாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்துச்சு அந்த சர்ப்ரைஸ். அப்போ மீனா என்ன சொல்லுவாங்க, இந்த கார்டை நம்ம கோவிலில் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது, கரெக்டாக மனோஜும் அவங்க அம்மாவும் பரிகாரம் பண்ணுற கோவிலில் இவங்க 2 பேரும் போவாங்க. அங்கே எப்படி முத்து கண்ணில் படாமல் இருப்பாங்களா, கரெக்டாக 2 பேரும் கண்ணில் பட்டுருவாங்க. உடனே முத்து என்ன பண்ணுவார், இது பார்த்து சிரிச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். இது நம்ம அப்பா கிட்டே போட்டு காட்டலாம், ரொம்ப சிரிப்பார், எல்லாருக்கிட்டையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருப்பாரு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் வருவாங்க. அப்புறம் பின்னாடி மனோஜும் ஓடி வருவாங்க பாருங்க, அதையும் வீடியோ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு முத்து அவங்க அப்பா கிட்டே சொல்லுவார், இப்போ நீ எப்படி சிரிக்க போகிறான்னு மட்டும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வருவாங்க, அப்புறம் ரவி வருவாங்க, அப்புறம் அவங்க அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க, மனோஜ் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் அதை டிவியில் போட்டு காட்டுவார், குறும்படம் போட்டு காட்டுவார். அவங்க அப்பாவும் விழுந்து 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 சிரிப்பார், ஸ்ருதியும் அதுக்கு மேலே விழுந்து சிரிப்பாங்க, ரவியும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, முத்துவும் சிரிப்பார். அப்போ செம காமெடியாக இருக்கும். மனோஜ், டேய் நல்லா பாரு, நான் ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் செம்மையாக சிரிச்சிட்ருப்பாங்க எல்லோரும். சிரிச்சு முடிச்சு அவங்க அப்பா கேட்பாரு, என்ன எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். மன்னன் சொல்லுவோம், இல்லைப்பா என் கடையில் யாரோ சூனிய முட்டை வச்சிட்டாங்க, அதுக்கோசம் நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணோம். என்னது முட்டையா அப்படின்னு சுற்றி கேட்குவோம். ஆமாம் சுற்றி, இது சாதாரண முட்டை இல்லை, பின்ன என்ன டைனோசர் முட்டையா சுற்றி சொல்லி திருப்பி சிரிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கும். அப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், 3 முட்டையால் தான் மற்றவங்க லைஃப் பாழாகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் லைஃப் பாழாயிருக்கும் அப்படின்னு யோசிடா, உன்னை எதுக்கு நான் படிக்க வச்சேன், நல்லா நீ சுயமாகவே எதுவுமே யோசிக்க மாட்டியா அப்படின்னு டாக்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க மனோஜ் கடையிலேருந்து ஒரு ஆள் வருவார், விச் மீன் கடை ஒர்க்கர் இந்த மாதிரி கடை திறக்கணும் சார், சாவி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சாவி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நம்ம கடையை 3 முட்டை வச்சாங்கல்ல சார், அது சூனிய முட்டை தான் இல்லை, அது வச்சது யாரும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி பக்கத்தில் கடையில் வேலை செய்கிற வாட்ச்மேன் தான் இந்த மாதிரி வச்சுருக்காரு, அவன் எதுக்குடா எனக்கு சூனியம் வச்சான் அப்படி. அது சூனியம்லாம் இல்லை சார், அது என்ன ஆகுதுன்னா, மழை வரும்போது வாட்ச்மேனும் அவங்க பேரனும் நம்ம கடை ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க, அவங்க கையில் முட்டை இருந்திருக்கு. அந்த சமயம் அந்த பையன் அந்த முட்டையில் கண் இதெல்லாம் வரைஞ்சி மழை முடிஞ்சோடனே கிளம்பிட்டுருக்காங்க, முட்டையை மறந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிட்டாரா, இப்போ கேட்குறாரு முட்டை எங்கே அப்படின்ட்டு. ஸோ அது சூனியம் பண்ண முட்டைலாம் இல்லை சார்ன்னு சொல்லும்போது வீடே மனோஜ் அப்படியே சிரிச்சு பார்க்கும். அதோட எபிசோடு வரும். ஆனால் உண்மையிலே இங்கே செம்ம ஃபன்னாக போச்சு நேற்று எபிசோடு. பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சி.